அது பிச்சைக்கார ஃபேமிலி நீங்க. உங்களுக்கு அந்த சுபத்ரா குடும்பத்தோட சம்பந்தம் கேக்குதா? உன் தங்கச்சி யாரு சொல்லு. உன் தங்கச்சி யாரு, நீ யாரு? 10 பவுன், ஏன் 1 பவுன் நகை உங்களால போட முடியுமா? உன் தங்கச்சிக்கு அவ்வளவு பெரிய இடத்துல மாப்பிள்ளை வேணுமா? இப்ப கூட ஒண்ணும் கேட்டு போயிடல. மரியாதையா நீயே போய் என் தங்கச்சிக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துரு. சொல்லலன்னா உங்க வீட்ல வயசான தாத்தா ஒருத்தர் இருக்காருல்ல, பாவம், அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் நான் ஒண்ணும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்ல, உன் சித்தப்பா EB ஆபீஸ்ல வேலை பாக்குறாருல்ல, கரண்ட்ல வேலை பார்க்கும்போது திடீர்னு ஷாக் அடிச்சு அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் பொறுப்பாக முடியாது. உன் பாசமான தங்கச்சி என் தீப்தி வாழ்க்கைக்கு தடையா இருக்காளே அந்த வர்ஷினி, அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன கேட்க கூடாது, புரியுதா? ராகவ கட்டிக்கிறதுக்கு என் அண்ணன் பொண்ணு தீப்திக்கு மட்டும்தான் தகுதி இருக்கு. மரியாதையா இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு ஒதுங்கிடு. அப்படி இல்லன்னா நான் சொன்ன இந்த 3ல ஏதாவது ஒண்ணு நடக்கும். ஒரு குடும்பத்தை திட்டம் போட்டு ஏமாத்தி அந்த குடும்பத்துக்குள்ள திருட்டுத்தனமா உங்க அண்ணன் பொண்ண மருமகளா ஆக்கணும்னு நினைக்கிற உங்களுக்கே இவ்ளோ திமிரனா, ஒவ்வொரு விஷயத்திலயும் நியாயமா பணத்தை சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு உழைச்சு தினம் தினம் 10 ரூபாயா சேமிக்கிற எங்களுக்கு எவ்ளோ திமிர இருக்கும். இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. உங்களோட உருட்டல் மிரட்டலுக்குலாம் நான் பயப்பட மாட்டேன். என் தங்கச்சி ஆசைப்பட்ட வாழ்க்கைய நான் அமைச்சு கொடுப்பேன். சுபத்ரா அத்த வீட்டு மருமகளா என் தங்கச்சி தான் போவா. உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க, போங்க. உங்க பேச்சுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் கிடையாது. நல்லா இரு, சந்தோஷமா இரு. உன் தங்கச்சிய பத்திரமா பாத்துக்கோ. பாத்துக்கிறோம். உங்க வீட்டுக்கு போனாரா? நீங்க வீட்ல இல்லையா? கடைக்கு போயிட்டீங்கன்னு சொன்னாங்களா? அதான் நேரா இங்க வந்துட்டாராம். உங்க 2 பேருக்கும் தொந்தரவான இருக்க வேணானுதான், பிரைவசியை கெடுக்க வேணான்னு நான் வெளியில நிக்கிறேன். லீவு கொடுத்தா நான் வீட்டுக்கு கூட போயிடுவேன். லீவ் எடுத்துக்கவாக்கா? அட்டி வாங்க போற நீ. கொஞ்சம் அமைதியா இரு, நான் பேசிட்டு வந்துடுறேன். சரிக்கா. உங்க கோவம் எனக்கு புரியுது. தயவு செஞ்சு என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இல்ல, என்ன உன் நிலைமை சொல்லு, எனக்கு புரியல, சொல்லு, நான் தெரிஞ்சுக்கிறேன். அது உன் தங்கச்சிக்கும் என் அண்ணனுக்கும் நிச்சய மோதிரம் மாத்துறதுக்கு அப்புறம் தானே நான் உன்கிட்ட சொல்ல சொன்னேன். நீ ஏன் சொல்லல? ஆனா அவங்க 2 பேருக்கும் நல்லபடியா கல்யாணம் ஆகணும்ல, அதுக்காக தான் நீங்க போட்ட மோதிரத்தை நான் ஏத்துக்கிட்டேன். ஏய், நீ செஞ்சது அயோக்கியத்தனம். என்னை இக்கட்ல நிறுத்தி உன் கையில மோதிரம் போடுற மாதிரி சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணிட்ட. என்னால என் அம்மா கிட்ட சொல்ல முடியாது, நீ சொல்லிடுன்னு நான் உன்கிட்ட சொல்லும் போதே நீ மறுத்திருக்கலாம். என்னால முடியாது, நீயே சொல்லிடுன்னு சொல்லி இருக்கலாம். நான் வேற ஏதாவது பண்ணிருப்பேன்ல. ஆனா நீ சரின்னு சொல்லிட்டு சத்தியம் எல்லாம் பண்ணிட்டு என்ன பழி வாங்கிட்ட. எல்லாரும் முன்னாடியும் உன் கையில மோதிரம் போட வச்சுட்ட. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என் தங்கச்சிக்காக மட்டும்தான் நான் மோதிரம் போடுறதுக்கு விரல் நீட்டினேன். இங்க பாரு, திரும்ப திரும்ப இந்த டிராமாவை பண்ணாத. என்னால உன்னை இனிமே நம்பவே முடியாது. இல்ல, நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்க. எனக்கும் உனக்கும் நடக்க போற நிச்சயத்தை, கல்யாணத்தை நிறுத்த போறேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்க. ஆமா, நான் ப்ராமிஸ் பண்ணதான். நான் இல்லன்னு சொல்லவே இல்ல. இப்பவும் சொல்றேன்,
உங்களுக்கு விருப்பம் இல்லாத இந்த கல்யாணம் நடக்காது. அப்படின்னா இப்பவே வந்து என் அம்மா கிட்ட இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லன்னு சொல்லு. என்ன என்ன யோசிக்கிற? நான் நிச்சயமா உங்க அம்மா கிட்ட நீங்க சொன்ன மாதிரி வந்து சொல்றேன். ஆனா இப்போ என்னால சொல்ல முடியாது. இப்ப சொன்னா என் தங்கச்சியோட கல்யாணம் கேள்விக்குறியாயிடும். தயவு செஞ்சு என் நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அவளோ ராகவும் ஒருத்தருக்கொருத்தர் அவ்ளோ விரும்புறாங்க. 2 பேருக்கும் நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. கல்யாணமும் நடந்துருட்டும். காரணம் சொல்லாத. அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என் அண்ணனுக்கும் உன் தங்கச்சிக்கும் கல்யாணம் நடக்கும். அதை நடத்தி வைக்க வேண்டியது என் பொறுப்பு. இது பாரு, உன்னால என் அம்மா கிட்ட வந்து சொல்ல முடியுமா முடியாதா? இப்ப என்னால சொல்ல முடியாது. சரி, நானே என் அம்மா கிட்ட சொல்லிக்கிறேன். ஏய் விஷால் விஷால் ப்ளீஸ் அவசரப்படாதீங்க. சரி, கல்யாணத்துக்குள்ள நான் எப்படியாவது சுபத்ரா அத்தை கிட்ட சொல்லி புரிய வச்சிடுறேன். அது வரைக்கும் தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க.